ஆமாம், போன வீடியோவில் சொன்னேன்ல, இது மாதிரி ஒரு மேடமோட பேர் வந்து தெரில சொல்லிட்டேன். அவங்க பேர் வந்து அங்கையர்கண்ணி. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, ரொம்ப நேரம் அந்த பக்கம்லாம் போகாமல் இருந்துட்டேன்னா என் சீட்கே வந்து தமிழ்மா வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுமா நீங்கள், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தயங்கிட்டுருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளையும் வந்து கேட்குறாங்க, அப்படி ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க நம்மளை வந்து கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க மேலே இவ்வளோ கொஞ்சம் கேரிங்காக இருங்க. இப்போது ஹோட்டல்ஸ்லாம் எல்லோரும் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து எப்படி சமாளிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிராமங்கள்னும் போது ஓகே, அங்கே இல்லை, நார்மல் பர்சனுக்குலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நார்மல் பர்சனுக்கு அப்படி எதுவும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். என் ஃப்ரெண்ட் ஷமீர் கூட சொல்லுவான், கொஞ்சம் இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் என்னால் வந்து சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய வேலை வாங்குகிறாங்க அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் செத்துட்டான் அவன். நான் அப்பயே சொன்னேன், நானும் அவனும் வந்து அவன் பிடிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால், நான் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ இந்த ஸ்ட்ரகிள் வந்து வந்துச்சு. ஏன்னா எங்களால் வந்து நார்மல் பர்சன்ஸோட வேலை பார்க்க முடியல. அது ஏன் அப்படி தெரில, திடீர்னு வந்து நம்மளை கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நடத்திடுவாங்க. அப்புறம் நீ வா போன்னு பேசுவாங்க. அப்புறமா வந்து மேடம்ஸ் நொண்டி மேடம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னடி பண்ணுற திவ்யா, ஒரு காஃபி போட்டு ஏண்டி. அப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் வந்து ஒரு இதாகிடுச்சு, ஒரு அழுத்தமாக என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த மாதிரி. நேற்று சாத்தனூர் டேம் போனேன்னு சொன்னேன்ல, அந்த சாத்தனூர் டேமில் என்னாச்சுன்னா, ஒரு குரங்கு பஸ்ஸு டாப்பில், மரத்தில் இருந்து பஸ்ஸு டாப்பில் குதிச்சுட்டு ஜன்னல் வழியாக உள்ளே போய் யாரோ வச்சுருந்த பழத்தை தூக்கிட்டு வந்துச்சு. தூக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போ உண்மையிலே அந்த குரங்குகளுக்கு வந்து பசி தான் காரணமே தவிர வேறு இல்லை. எங்கள் ஸ்கூல் பசங்களாம் வராங்க, அது விட மாட்டேங்குதுன்னா அதுக்கு பசிக்குது இல்லை. பசிச்சா எல்லாருமே அப்படி தானே பண்ணுவோம். நாய்க்கும் பசிச்சா அப்படி தான் பண்ணும். யாரை பசித்தாலும், நமக்கே பசித்தாலும் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். நமக்கு உணவு கிடைக்கலன்னா பக்கத்தில் இருந்து திருடுவோம், இல்லைன்னா கொன்று சாப்பிட்றலான்னு தான் நினைப்போம். சைக்காலஜிக்கலாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கு உணவே கொடுக்கலன்னா நம்ம குழந்தைய கூட வெட்டி திங்கிறதுக்கு நம்ம தயாராகிடும். அதுதான் உண்மை. அதனால் கூட இருக்கிற உயிரினங்களுக்கு வந்து உணவு கொடுங்க. கூடுமான வரை கெட்டு போகிறதுக்கு முன்னாடி வெளியே ஒரு பாத்திரம் வச்சு கொட்டி வைங்க. ஏதாச்சும் நாய் சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும். அப்படி கெட்டு போகிறதுக்கு முன்னாடி, கெட்டுட்டா தூக்கி கொட்டுறது வந்து வேறு, கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே கொடுக்கறதுங்கிறது வேறு. சரியா? அதே மாதிரி யாருக்கு உணவு கொடுத்தாலும் ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அவங்கள ஒரு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி உணவு கொடுங்க. அதுதான் வந்து தர்மம். நம்ம மனோநிலையில் தான் வந்து நம்ம செய்கிறது பாவமா இல்லை புண்ணியமா அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எந்த மனநிலையோடு அவங்கள நடத்துகிறோம், எந்த மாதிரி நடத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான். சரியா? ஓகே, பாய்.